ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாட்டர்டே சண்டேவோட மெயின் கோர்ஸ் மீல் தான் பார்க்க போகிறோம். தேங்காய் தண்ணி உடைக்கும் போதே கொஞ்சம் கலங்கலாக கெட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட அதை ரீயூஸ் பண்ணலான்ட்டு எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்துருக்காங்க. தேங்காயில் அழுகுன போர்ஷன் மட்டும் கட் பண்ணி தூக்கி வீசிட்டு நல்லா இருக்கிற போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அப்புறம் அப்பர் லேயர் நல்லா சுரண்டி எடுத்துட்டு தேங்காவை ஒரு 3-4 வாட்டி நல்லா கழுவி எடுத்துடலாங்க. இப்படி ப்ராசஸ் பண்ண தேங்காவை கொழக்கட்டைக்கு யூஸ் பண்ணால் நல்லாவே இருக்குங்க, ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. 2 நாள் ஆகியும் வாங்கி வச்ச பாவ் பஜ்ஜி பன் யூஸே பண்ணலட்டு ஹஸ்பண்ட் சொல்ல 2 உருளைக்கிழங்க கட் பண்ணி வேக வச்சுட்டுங்க. ஒரு கடாயில் 1 வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு, கூடவே மிளகாய் பொடி, கொத்தமல்லி பொடி, ஜீரா பவுடர், கரம் மசாலா, ஆம்ச்சூர் பொடி, சாட் மசாலா எல்லாத்தையும் போட்டு கலக்கி எடுத்துகிட்டு திருவுன கேரட், கேப்சிகம், வேக வச்சு உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு மேஷ் பண்ணி எடுத்தால் பாவ் பஜ்ஜி மசாலா ரெடி. கூப்பிட்டு பார்த்து யாரும் வரலங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு. கையோட டின்னரையும் செஞ்சிடலான்ட்டு கொழக்கட்டையும் பிடிச்சி வேக வச்சாச்சு. 6:45க்கு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். கொழக்கட்டை வித் இட்லி பொடி, பாவ் பஜ்ஜி பன். சண்டே லஞ்சுக்கு சாப்பாடு, பருப்பு, சிக்கன் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை, ரசம். பார்த்ததற்கு நன்றி.